கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி 2 உலக மகா யுத்தங்கள் நடந்தன. அது ஏன் நடந்தது, அதனுடைய காரண காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்லுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பூமியிலே மனுஷனாக வெளிப்பட வேண்டும். அவர் பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டிலே குழந்தையாக பிறக்க வேண்டும். அதற்காக நாசரேத்தூரில் இருந்த ஒரு குடும்பம், அதாவது மரியாள், யோசேப்பு, இவர்கள் இருவரும் நாசரேத்தூரில் இருக்கிறார்கள். நாசரேத்தூரில் இருக்கும் போதுதான் மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறார். ஆகவே அவர்களை பெத்லகேமுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. ஆக அந்த அகஸ்து ராயனிடம் தெய்வம் ஒரு காரியத்தை தூண்டி, அகஸ்து ராயன் உலகம் முழுமைக்கும் முதலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு கட்டளையிடுகிறார். அந்த கட்டளை நிமித்தம்தான் தாவீதின் சந்ததியாயிருந்த யோசேப்பு மரியாளை கூட்டிக் கொண்டு பெத்லகேமுக்கு வருகிறார். அங்கு இயேசு அப்பத்தின் வீட்டிலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி பிறக்கிறார். இப்படி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நிமித்தம் இயேசு பிறப்பதற்காக எவ்வளவோ மக்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அங்கும் இங்கும் அலைந்திருப்பார்கள். இதை நாம் யோசிக்க வேண்டும். அதே போல உலக மகா யுத்தங்கள் கூட இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும். இஸ்ரவேல் தேசம் உண்டாக வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே அங்கங்கு பரவி இருந்த ஜனங்கள் ஏழைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, திக்கற்றவர்களாக, அடிமைகளாக, பரதேசிகளாக தெரிந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே அவர்கள் வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை தேவன் மனதிலே வைத்துத்தான் இந்த உலக மகா யுத்தங்கள் எல்லாம் நடந்தன. அந்த சம்பவங்களை, ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 1914 வருடம் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பித்தது. இதுதான் முதல் உலக யுத்தம். இந்த உலக யுத்தத்திலே அநேக கோடிக்கணக்கான மக்கள் மரித்தார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். ஜெர்மனிக்கும் இங்கிலாந்திற்கும் தொடங்கின அந்த யுத்தம் உலக மகா யுத்தமாக மாறிவிட்டது. அந்த வேளையிலே டாக்டர் செயிம் வீஸ்மான் என்கிற ஒரு எபிரேய மனிதன், இந்த மனிதன் சுவிட்சர்லாந்துல ஒரு கல்லூரியிலே விஞ்ஞான பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவர் திடீரென்று அந்த பணியை முடித்துவிட்டு, அதாவது அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கிலாந்திலே போய் பேராயராக பணியேற்கிறார். அது நடந்தது கிபி 1904 வருடத்தில். அது மாத்திரமல்ல, அவர் அசிட்டோன் என்கிற ஒரு மருந்தை செய்வதை பற்றியும், அது ஒரு வகை சோளத்திலிருந்து அந்த மருந்தை செய்வதை பற்றுகிற ஒரு ஆராய்ச்சியையும் மேற்கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த போது இங்கிலாந்து இராணுவத்திற்கு அவர்களுடைய பீரங்கிகளிலே வைக்கக்கூடிய அசிட்டோன் என்கிற அந்த மருந்தை அவர்கள் ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்ட சண்டை. ஆகவே இந்த ஐரோப்பாவிலிருந்து இங்கிலாந்துக்கு இந்த அசிட்டோன் என்கிற
மருந்தை கொண்டு வர முடியாத காரணத்தினாலே இங்கிலாந்து ஜனங்கள் தங்களுடைய பீரங்கியை, இங்கிலாந்து இராணுவத்தினர் தங்களுடைய பீரங்கியை இயக்குவதற்கு மிகவும் கடினப்பட்டார்கள். அது இயலவில்லை. இந்த நேரத்திலே தான் இந்த டாக்டர் செயிம் வீஸ்மானுக்கும் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட பழக்கத்தின் நிமித்தமாக இந்த செயிம் வீஸ்மான் அசிட்டோன் மருந்தை செய்து தருவதாக சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் இந்த அசிட்டோன் என்கிற மருந்தை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியிலே அவர் இருந்ததுனாலே, அவரோடு அவர்கள் பழகிறதுனாலே இந்த அசிட்டோன் என்கிற மருந்தை செய்து தர முடியுமா என்று இங்கிலாந்து இராணுவத்தினர் அவரிடம் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அவர் தான் செய்து தருவதாக கூறி, அதற்கு அவர்கள் இந்த சோளத்தை இறக்குமதி செய்ய சொல்லி அவர்கள் சோளத்தை இறக்குமதி செய்தார்கள். அந்த சோளத்திலிருந்து அசிட்டோன் என்கிற அந்த மருந்தை அவர் செய்து கொடுத்தார். அப்பொழுது இங்கிலாந்தில் இருந்த பிரதான மந்திரி லாய்ட் ஜார்ஜ் என்பவர், வெளிநாட்டு காரியதரிசி ஜேம்ஸ் பால்பர் என்பவர், இப்படி அந்த யுத்தத்திலே இங்கிலாந்து ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர், அந்த அசிட்டோன் மருந்தை கண்டுபிடித்தவர் செயிம் வீஸ்மான் என்கிற ஒரு எபிரேய மனிதர், அதாவது யூத மனிதர். ஆகவே அவர் இந்த காரியத்தை கண்டுபிடித்து கொடுத்ததினாலே அவருக்கு ஏதாவது சன்மானம், ஏதாவது வெகுமதி கொடுக்க வேண்டும் என்பதை அந்த இங்கிலாந்து ஜனங்கள், இங்கிலாந்து ராஜாங்கத்திலே இருந்தவர்கள் கேட்டு, உங்களுக்கு என்ன வெகுமதியை, என்ன சன்மானத்தை நாங்கள் கொடுப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்டபோது இவர் சொன்னார், செயிம் வீஸ்மான் சொன்னார், யூதர்கள் இஸ்ரவேலிலே வந்து குடியேற அனுமதிக்கப்பட வேண்டும். இதுதான் அவர்களுடைய நீண்ட கால விருப்பம். ஆகவே இந்த காரியத்தின்படி 9/12/1917 பால்போர் பிரகடனம் என்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி அது வெளியிடப்பட்டது. அந்த பால்போர் பிரகடனத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து இஸ்ரவேலிலே தங்களுக்கு வீடுகளை கட்டி அவர்கள் குடியேறலாம் என்று அனுமதி உண்டானது. இந்த யுத்தத்திற்காக உலகம் கொடுத்த வெகுமதி பல கோடி ஜனங்களுடைய உயிர். ஆனால் இந்த பிரகடனத்தின் மூலமாக, இந்த பால்போர் பிரகடனத்தின் மூலமாகத்தான் இஸ்ரவேலர் மறுபடியுமாக அந்த இஸ்ரவேல் தேசத்திலே வந்து குடியேற முடிந்தது. அதற்கு பின்பாக இரண்டாவது உலகப் போர் ஏன் வந்தது என்பதை நாம் பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பால்போர் பிரகடனத்தின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வரலாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் தாங்கள் பரம்பி இருந்த தேசத்திலிருந்து வருவதற்கு விருப்பம் இல்லாதிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் போய் இருந்த அநேக நாடுகளிலே அநேகர் வசதியாகவும் வாய்ப்பாகவும் மாறிவிட்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு போதுமான காரியம் இருந்ததினாலே, அங்கே குறைவின்றி இருந்ததினாலே அவர்கள் அந்த தேசங்களிலிருந்து திரும்பி இங்கு வந்து இஸ்ரவேல் தேசத்திலே குடியேற விருப்பமற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தின் சகல பகுதிகளிலிருந்தும் இஸ்ரவேலிலே கூட்டி சேர்க்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. ஆகவேதான் இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தை தேவன் அனுமதிக்கிறார். இந்த யுத்தம்
இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் துவங்கி உலகில் உள்ள 57 பெரிய நாடுகள் இதிலே சிக்கிக் கொண்டது. இந்த யுத்தத்தில் முதல் உலக மகா யுத்தத்திலே மரித்தவர்களை விட லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். அநேகர் தங்களுடைய அவயவங்களை இழந்தார்கள், பெரிய கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இந்த யுத்தத்தில் ஜெர்மனின் சர்வாதிகாரியாகிய ஹிட்லர் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்த யூதரை எல்லாம் பிடித்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் என்று சொல்லப்படுகிற திறந்த வெளி ஜெயிலில் பூட்டி அவர்களுக்கு ஆடை இல்லாமல், உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் குளிரிலே சித்திரவதை செய்ய வைத்து நீண்ட குழிகளை வெட்டி அந்த குழிகளின் பக்கத்திலே அவர்களை நிற்க வைத்து ஆண்களையும் பெண்களையும் இராணுவத்தை சொல்லி சுட வைத்து அந்த குழிகளிலே விழுந்தவர்களை அப்படியே வைத்து மண்ணினாலே நிரப்பி அந்த இடத்தை எல்லாம் சவக்குழிகளாக மாற்றிவிட்டான். இப்படி யூதர்கள் மரித்தார்கள். இந்த விதமாக 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது நிமித்தம் அவர்கள் பட்ட வேதனை நிமித்தம், கொடுமை நிமித்தம் தான் அவர்களுக்கு தாங்கள் எருசலேமிலே போய் இஸ்ரவேல் தேசத்திலே போய் குடியேற வேண்டும் என்கிற உணர்வு ஏற்பட்டது. ஆகவேதான் அவர்கள் அங்கங்கிருந்த தேசங்களிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து சென்றார்கள். இது சம்பந்தப்பட்ட 2 கர்த்தருடைய வசனங்களை நாம் பார்க்கும்போது, தீர்க்க தரிசன வசனங்களை பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. எரேமியா 3:18 அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். இந்த வடதேசம் என்பது இஸ்ரவேலுடைக்கு வடக்காக இருப்பது இந்த ஜெர்மனி, ரஷ்யா போன்ற தேசங்கள். இப்படி வட தேசத்திலிருந்து அநேக ஜனங்கள் கொல்லப்பட்டதினாலே, அநேகர் மரித்து போனதினாலே ஒருவராக 2 பேராக இப்படி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின்படி அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். கிபி 1947ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பாலஸ்தீனா நாட்டிலே யூதர்களுக்கு ஒரு பகுதியை சுதந்திர நாடாக ஐக்கிய நாடுகள் சங்கம், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் பிரகடனப்படுத்தியது. அதை அநேக அரேபியர்கள் எதிர்த்தார்கள். எதிர்த்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு வரப்பட்ட வாக்களிப்பிலே அவர்கள் ஜெயித்ததினாலே அந்த பிரகடனம் நிறைவேறி யூதர்களுக்கு அந்த தேசம் தனி நாடாக கொடுக்கப்பட்டது. இவ்விதமாக கிபி 1948ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் உண்டானது. அதாவது 2வது உலக மகா யுத்தத்திற்கு பின்பாக இஸ்ரவேல் தேசம் உண்டானது. உலகத்தின் கடைசி பரியந்தமும் இருந்த ஜனங்கள் நெருக்கப்பட்டு உணர்வடைந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இவ்விதமாகத்தான் முதல் உலக மகா யுத்தமும் 2வது உலக மகா யுத்தமும் இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு வர வேண்டும், அவர்கள் அங்கு ஒரு ஜாதியாக அவர்கள் பெருக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அப்படியே நிறைவேறினது, இன்னும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது நிறைவேறும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட வீணாய் விழாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும்
கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவரை விசுவாசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.